சொல்லும்படி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கிவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். கரூர் விபத்தில் இறந்த 41 குடும்பத்துக்கு அரசு பணியை வழங்கி முதலமைச்சர் உத்தரவு கொடுத்தார். அவரே நேரடியாக பணியானை வழங்கி ஒரு நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி, பெரிய சாதனை போல. அதுல நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுது, இவரும் அழுது அப்படிலாம் பார்த்தோம். ஆனா மதுரை உயர்நீதிமன்ற கிளை இன்னைக்கு அந்த அரசாணையை ரத்து செய்திருக்கிறார்கள். இது நியாயமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 31 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னும் போது இறந்த குடும்பம் தானே, தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்த ஒரு குடும்பம், அவங்களுக்கு கொடுத்ததுல என்ன தவறு இருக்குது? அதாவது நாம் தமிழர் மற்றும் இன்னொரு அமைப்பு ரெண்டும் சேர்ந்து கொடுத்த கேஸ் இது. இந்த கேஸ்ல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. இந்த அரசாணை ஏன் ரத்து செய்யப்பட வேண்டும்? அவங்க கொடுத்திருக்கிற, அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவானது. ஒரு வெடி விபத்து நடக்குது, அதுக்காக நீங்க அவர்களுக்கெல்லாம் இழப்பீடு கொடுப்பீங்களா? அவர்களுக்கு அரசு பணி கொடுப்பீங்களா? இழப்பீடு வேற பணம் அதுதான் ஆல்ரெடி கொடுத்தாச்சே. 20 லட்ச ரூபா அன்னைக்கே ஸ்டாலின் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராவா பணம் போட்டு கொடுத்துட்டீங்க. எல்லாம் கொடுத்து அந்த குடும்பங்களை ஓரளவுக்கு இது பண்ணியாச்சு. அப்ப இன்னைக்கு 10 லட்சம் ரூபா, 10 லட்சம் அன்னைக்கு அரசு அங்க 10 லட்சம் கொடுத்ததுனாலதான் நீங்க 20 லட்சம் சொன்னீங்க. இல்லைன்னா அதுக்கு ஸ்லாபே வைக்கப்பட்டிருக்காது. நீங்க 2-3 லட்சத்தை கொடுத்து ஏமாத்துறதுக்கு ஏமாத்திருப்பீங்க. இதெல்லாம் மத்த கட்சிகளும் கொடுத்தாங்க. விசிகே 1 லட்சம் கொடுத்தாங்க, பிஜேபி 2 லட்சம் கொடுத்தாங்க, அப்போ கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த இறந்தவர்களுக்கு ஒரு வகையில ஈடு செய்யப்பட்டு விட்டது. அப்ப இன்னைக்கு நீங்க எதுக்கு எக்ஸ்ட்ராவா தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து அங்க தேர்தல் வரப்போது. கரூர்ல அவரு பேர் என்ன பேரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கிறாரு. அவரை வெற்றி பெற வைக்கணும். அதுல ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கரூர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு சவால் விடணும். எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து எங்க வைக்கிறீங்க? அரசு பதவியில கொண்டு வைக்கிறீங்க. பணத்தை கொடுங்க, அது வேற விஷயம். அப்ப அரசு பதவி, அப்ப உங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டுக்கு நீங்க அரசியல் பண்ணுவதற்கு இந்த அரசு வேலை தான் வந்ததா? டிஎன்பிஎஸ்சில எத்தனை லட்சம் பேர் காத்து கிடக்குறாங்க. மிக சொற்பமான 10-20 இடங்களுக்கு தான் நீங்க கால்ஃபார் பண்றீங்க, அழைக்கிறீங்க. அதுக்கு லட்சம் பேர் வராங்க திமுன்னு. அவ்வளவு பேர் படிச்சுட்டு காத்து கிடக்குறாங்க. அரசு வேலை இன்னைக்கு நீங்க ஆள் எடுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஒரு 35 பேருக்கு நீங்க கொண்டு போய் அரசு வேலை இனாமா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அது எந்த வேலையாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு, நீங்க அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வார்த்தையை வச்சுன்னு வச்சுக்கீங்களா, அதுதான் நீதிபதி சொல்றாரு. அரசு பேருந்துல வரும், அரசு தான் டிரைவர் தான், அரசு டிரைவர் தான். பேருந்து எங்கேயா புளியமரத்துல சாத்திட்டாரு, அதுல ஒரு 10 பேர் செத்து போயிட்டாங்க. உடனே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஐயோ அப்படின்னு எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா? வேலை கொடுக்க முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இழப்பீடு கொடுக்குறாங்க. அதைத்தானே கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா இப்ப கடைநிலை பணிகள் தான் கொடுத்துருக்கோம். நாங்க உயர் பதவி எந்த பணியுமே கடைநிலையோ இடைநிலையோ எதுவா இருந்தாலும் அது அரசு பணி தானே. அந்த அரசு பணியை நிரந்தரமாக கொடுக்கப்படாதுன்னு முன்னாடி ஒரு நீதிபதி சொன்னாரு. இன்னைக்கு கொடுக்கவே கூடாது, தப்புன்னு சொல்லி ரத்து பண்ணிருக்காங்க. இதுதான் சரியான ஒரு நடவடிக்கை. இன்னும் சொல்றதா இருந்தா, ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுல ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொன்ன விஜய்கிட்ட சொல்றேன். எவன் வீட்டு காசு எடுத்து உன்னுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டுக்கு முதுகு சொல்லித, இது தப்பு இல்லையா? இதைத்தான் சொல்லுது நீதிமன்றம். இன்னொன்னு, அவருடைய டயலாக் இருக்குல்ல, நறுக்கு 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 என்று குட்டி இருக்கிறது. குட்டியாச்சு, இன்னைக்கு புடைச்சிருக்கா முளைச்சிருக்கான்னு தொட்டு பார்த்துக்கிட வேண்டியதான். அண்ணன் தான் கண்டுபிடிக்கும். இன்றைக்கு ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் ஒண்ணுன்னா பேசலாம். முதலில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. விஜய் மோகன் அப்படின்னு ஒருத்தர், ராணிப்பேட்டையுடைய மாவட்ட செயலாளர், டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் ஆளும் கட்சியை சேர்ந்தவர், நிறைய பெண்களை அபியூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறது? முன்னாடிலாம் ஆடியோ வீடியோ லீக்கு, பெண்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு, ரவுடிகளை கட்சியில் சேர்ப்பது, பெண்களை அத்துமீறி பாலியல் பலாத்காரம் செய்தது, இதெல்லாம் கட்சி அங்கீகரிப்பது, இதெல்லாம் நீங்க பாஜகலாம் பார்க்கலாம். இப்போ பாஜகவுக்கு பதிலாக இன்னொரு கட்சி வந்திருக்குது. அந்த கட்சி அதை முழுவதுமா அங்கீகரிக்குது. எந்த பெரிய நடவடிக்கையும் கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துல எம்எல்ஏ அவரு கூட சேர்ந்த 2 பேரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து கட்சி நிர்வாகியே கலையோ கலைச்சாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு. அதுக்கும் அந்த எம்எல்ஏவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால நடவடிக்கை எடுக்க முடியாது. அவங்க மேல உடனே நடவடிக்கை எடுக்கிற அளவுலதான் அந்த விஷயத்த நீக்கிட்டாங்க. அந்த 2 பேரை மட்டும் தான் நீக்குறாங்க. ஆனா எம்எல்ஏ ஒரு கையப்படலை அவங்க மேல. அதே மாதிரிதான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால இவங்க நடவடிக்கை அப்படிங்கிறதுக்குள்ள போகவே மாட்டாங்க. மாத்திரையை நசுக்குன்னு சொல்லி சரத்குமார்
ஏங்க பட்டவர்த்தனமா ஒரு போதை பொருளை அப்படி பவுடர் ஆக்கி வச்சு அந்த பவுடர் ஆமா தக் லைஃப் பண்றேன்னு சொல்லி உள்ள போட்டுட்டு மாத்திரை இப்ப பேராசிட்டமால் மாத்திரை நசுக்கிறதாக வந்து தக் லைஃப் உலகத்துல முதல்ல அப்படி நசுக்க முடியுமா? ஊரே காரி துப்பிச்சே, எல்லாரும் நான் மாத்திரை தூக்கி வச்சு செல்போன்ல காடை வச்சு நசுக்கி காட்டினாங்களே. இதை விட இந்த அரசை இல்லது விஜயை அசிங்கப்படுத்த முடியுமா? விஜய்க்கு அசிங்கம்னு ஒண்ணு உண்டா? இந்த அரசுக்கு நேர்மைன்னு ஒண்ணு உண்டா? அப்ப எதுவுமே கிடையாது. நீங்க என்ன குற்றச்சாட்டு வேணாலும் கொண்டு சொல்லுங்க, எங்களுடைய எம்எல்ஏக்களே அல்லது எங்களுடைய அதிகார மட்டத்தில் யார் வேலையும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல ராணிப்பேட்டை மாவட்டத்துல இந்த மாதிரி மாவட்ட செயலாளர், அவர் பேர் வந்து விஜய் மோகன் பேர்ல இருக்குது. அப்புறம் எதுக்கு நீங்க போட்டு என்ன இல்ல அந்த பொண்ணு சொல்றது வந்து இன்ஸ்டா மூலமா தொடர்பு எடுத்து அவங்க கட்சியில சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பதவி போட்டு தருவதற்கு அப்படின்ற பேர்ல தான் வந்து யூஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து அது பொண்ணா அது அம்மான்னு சொல்லல. ஏன்னா அந்த லேடியை வந்து இவன் நல்லா யூஸ் பண்றான். யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட இருக்கிற வீடியோக்களையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறான். தேவையான நேரத்துல வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் வச்சுக்கிறான். எந்த நேரத்திலையும் இதை வந்து காட்டி மிரட்டலாம். உங்களுக்கே தெரியும், இப்போதான் காசின்னு ஒருத்தர் தூக்கி உள்ள இது ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு. ஆயுள் வரை சிறை. யாரு? நாகர்கோயில்ல இளம் பெண்களை ஏமாற்றி வீடியோ ஆடியோ. இப்படி கடந்த ஆட்சிகளில் இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகளுக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு யாரு நேரா இருக்கிறா? கட்சிக்காரனா இருக்கிறான். ஏன் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணின்றாங்க? இவங்க எம்எல்ஏட்ட போறாங்க, எம்எல்ஏ வந்து அந்த வீடியோ இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாப்புல, யார் இந்த மோகன் இருக்காருல, விஜய் மோகன் என்ன பண்றாரு, இந்த லேடிட்ட இருந்த எல்லா வீடியோக்களையும் எடுக்கிறாரு, எல்லா போட்டோவும் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதை வச்சு மிரட்டுறாரு, பயன்படுத்துறாரு, அத்துமீறி அவங்கள இது பண்றாரு, எல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு ஒரு கட்டத்துல அவங்களுடைய ஃபேஸ்புக் டிபியில அவங்களோட பொண்ணு போட்டோ வைக்கிறாங்க. யார் இந்த ஃபிகர்னு கேட்கிறாப்புல. இவன் கண்ணுக்கு எதை பார்த்தாலும் அப்படியே தெரியுது. இது ஐயையோ இது இப்படி போய்கிட்டு இருக்க, இவன் விட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரோன்ற பயத்துல இதை வந்து அடுத்த கட்டமா இவன் நம்ம வேலையும் மிரட்டுறாருன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ தாஹிரா அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி தாவேக்கால் இருக்கிறமா இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் மேல இது பண்ணும்போது, நீ எங்க வேணாலும் அங்க வர்றாப்புல கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு அங்க வச்சதான் திருப்பி திட்டி இருக்கிறான், என்ன பண்றான். இதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைகள் தான், என்னெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ என்ன நடா பண்ற படியும் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா இதோட முடிச்சுங்க, இதுக்கு மேல அங்கேயும் கொண்டு போகாதீங்கன்னு அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. ஆயிரா பண்ணது என்னது, கட்ட பஞ்சாயத்து. போங்க கலைஞ்சு போங்க, இதுக்கு மேல வெளியில போகாதீங்க. இது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பிரச்சனைன்னு வந்து நின்னா அந்த பெண்ணுக்கு இன்னொரு பெண் கொடுக்குற சிங்க பெண்கள் இவங்க சிங்கப்பண்ணு. ஆனா சிங்க பெண்கள் கூட ஏன் நடவடிக்கை எடுக்கல? எதுவும் வேலை நடக்க. மகளிர் காவல் நிலையம் போயிருக்கிறாங்க, அங்க நடவடிக்கை எடுக்கல. காவல்துறை போயிருக்கிறாங்க. இப்ப முதலமைச்சர் செல்லுக்கு நான் போய் கொடுத்து வந்திருக்கிறேன். எங்க முதலமைச்சருக்கே கொடுத்தாச்சு. எங்க கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. நீங்க சொன்ன மாதிரி சிங்க பெண்களுக்கு கொடுத்தாச்சு, ஐஜி ஆபீஸ்ல கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் முதலமைச்சர் செல்லுக்கே கொடுத்தாச்சு. இப்ப மறுபடியும் வெளியில வந்துட்டு அந்த மாதிரி புலம்புது. என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நான் சாக வேண்டியதான். இப்ப நான் ஒரு சாதாரண குடிசையில ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வீட்டுல 3000 காசு கொடுத்துட்டு வாடகைக்கு இருந்துகிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் எப்படி இவரோட வந்து எதிர்த்து போராட முடியும்? அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, எம்எல்ஏ சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாரு, எல்லாம் நான் வளர்த்து விட்டவங்கன்னு சொல்றாரு. கேஸை கொடுக்க போனா போலீஸ் கேஸ் வாங்க மாட்டேங்குது, சிஎம் செல்ல கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே நடவடிக்கை இல்லைன்னா நான் செத்தாதான் நடவடிக்கை எடுப்பீங்கன்னா நான் சாவ கூட தயாரா இருக்கிறேன். இதை விட நான் என்ன சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ரோட்ல நின்று முழங்குன ஒருவேளை பாதுகாப்பு இல்லாம இருந்தா கூட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அத்தனை பேரும் இந்த குற்றவாளிகள் எல்லாம் இந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோங்கிற சந்தேகம். எவ்வளவு இன்னைக்கு கட்சிக்குள்ளே இருக்கிறான். இன்னைக்கு ஆளும் கட்சியின் நேரடி ஆதரவோடு நீங்க யார் மேலையும் அதிகாரத்தை வைத்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இந்த நாடு போய்கிட்டு இருக்குது. விஜய் வந்து ஆஸ் யூஷுவல் ரீல்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாரு. அவரு கோயம்பேட்டில் சென்னையில் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாருன்னு டிவியில விளம்பரம் போடுறான். முதல்ல இந்த டைட்டில் போட்டவன் தான் என்ன செய்யணும்னு தெரியல.
எப்படா ஒரு ஒரு சிஎம் போய் நீ மாஸ் என்ட்ரின்னு சொல்லுவியா? ஒரு நடிகரா சொல்லு. அவர் நடிகரா இருந்து மாறிட்டார்ல, ஏன் மறுபடியும் மாஸ் என்ட்ரின்னு கொடுக்குற சொல்ற? அப்போ ஒரு நியூஸ் சேனலே இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு விளம்பர வெறி பிடிச்சி போய் அலையுது. இதுல எதையாவது வந்து வியூஸ் பார்த்துடலாமா அப்படின்னு அலைகிறாங்களே தவிர இந்த நாட்டை நல்லா ஆளணும்னு அவங்களுக்கு துளி கூட எண்ணம் இல்லை. மக்களுக்கு ஒரு இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை, குறிப்பா சொந்த கட்சிக்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சரி, ஓகே. இப்ப டிவிகேயில் இருந்த பெண்கள் இப்ப அவங்க என்ன சொல்றா, அப்படி என்ன போல இன்னும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வெளியே சொல்ல பயப்படுறாங்க, இப்ப நான் வந்தது பிறகு அவங்க எல்லாம் வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு கேள்வி இருக்குது, விஜய் மீதான ஒரு பற்று, டிவிகேல ஆர்வமா போய் சேர்ந்தவங்க அப்படி இதை எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு மிக குறைவுதான். என்ன பிரச்சனைன்னா இது எல்லாமே இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. சேலம் மாவட்டம் மணிகண்டன் ஒருத்தர் 8000 வீடியோக்கள் 50க்கும் மேற்பட்ட பெண்கள்னு சொன்னாங்க. அந்த செல்போன்ல அதுல சிக்கிச்சுன்னு அது குறித்த பெரிய விவரங்கள் வெளில வந்துச்சா? கிட்டத்தட்ட அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிரஜல் ரேவண்ணா மாதிரியான கேஸு இங்க பொள்ளாச்சி சம்பவம் 2000 இவர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தினப்போ நடந்த அந்த குற்றத்துக்கு நிகரானது. அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சா? நடக்கல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஊடகங்கள்ல இருந்து எல்லாமே விஜய் விவகாரம்னு சொன்னா அடக்கி வாசிக்கிறது, அதை அடங்க வைக்கிறது, அந்த விஷயத்தை அப்படியே மூடிடுது. அதனாலதான் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிகார மட்டத்துல இருந்து, அதாவது வெளியில் கொண்டு வர வேண்டிய 4வது தூணாக இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களும் அதை மறைச்சிருது. வசதியாக இவர்கள் குற்றங்கள் செய்யறாங்க. கிட்டத்தட்ட நிலைமை என்ன ஆகி போச்சு, வடநாட்டுல வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பசங்க வந்து இந்த மாதிரி அத்துமீனாலோ அல்லது எம்எல்ஏக்கள் அத்துமீனாலோ வெளியில கொண்டு வர முடியாது. பாத்தீங்களா, கேஸே எடுக்க மாட்டாங்க. நார்த்ல எவ்வளவு கேவலமா எவ்வளவு ஒடுக்குமுறை நடந்தாலும் கேஸ் எடுக்க மாட்டாங்க. நீங்க கோர்ட்டுக்கு போகவே முடியாது. கேஸ் எடுத்தாதானே கோர்ட்டுக்கு போவீங்க. அப்படி இருந்த அப்படிப்பட்ட நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிற. நீங்க மாற்றம்னு கேட்டீங்களே, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு கேட்டீங்களே. இதே நேரத்துல வந்து இது வந்து பெண்கள் பாதுகாப்பு, ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி அப்படிதான் சொன்னாங்க. இப்ப அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல்ங்கிற ஒரு புகார் வந்தது, கடுமையான சர்ச்சைகள் விவாதங்கள்லாம் போய் அப்புறம் அமைங்கிருச்சு. அது கிட்டத்தட்ட அது ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஆடியோ வருது, 15 லட்சம் டீல் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுல அந்த 15 லட்சத்தை குறைச்சி கேட்கறாங்க அந்த வழக்கறிஞர் அம்மா. இவர் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு 12வது கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுல உங்களுக்கு என்னென்ன லாபம் வரும் அப்படின்லாம் ஆசை வார்த்தையெல்லாம் சொல்றாரு. நிறைய லேண்ட்ஸ் வந்து முடங்கி கிடக்குது. போன கவர்மெண்ட்ல அதை செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ அதுல இல்லீகலா அதை பண்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லி ஆசை கட்டுற. எப்படி பார்க்குறீங்க? இது நாகர்கோயில்ல மாவட்ட செயலாளர் அனீஸ், அதாவது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அனீஸ்ங்கிறவரு கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னொரு அங்க அந்த பதவி கேட்கிற அந்த லேடிகிட்ட பேசுறாரு, வழக்கறிஞர்கிட்ட. வழக்கறிஞர் உங்களை வந்து இந்த பதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது 15 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. 15 லட்சம் ரூபாய்க்கு இல்லைங்க, அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளவு ஒர்த்து இல்ல, இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல. நாகர்கோயில் அந்த மாதிரி பெரிய ஊர்னா பரவாயில்ல, இது சின்ன ஊரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லம்மா நீங்க வேற ஆட்களோட டீலிங் போனீங்கன்னா, அதை அவர் சொல்ல வர்றது அதுதான். அந்த ஆடியோவில் நீங்க மற்ற இடத்துல போனீங்கன்னா அதோட சுத்தி கை அவங்க கமிஷன் எல்லாம் எடுத்தது போக நிறைய வரும். இது வந்து நமக்குள்ள நேரடியா நீங்க பேசுறதுனால உங்கள்கிட்ட எந்த கமிஷனுமே கிடையாது. ரா அமௌண்ட்டே 15 லட்சம்னா சரி, உங்களுக்காக நான் ஒரு 3 லட்சம் குறைச்சிக்கிட்டேன், 12 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் பேசுறாரு. இப்போ நீங்க இது எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்? அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குதுன்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கேஸ்ல ஞான சௌந்தரி விஜயோட பேரும் இருக்குது, நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்தோட பேரும் இருக்குது. 2 பேர் பேரையும் அந்த கேஸ்ல இருந்து விலக்கிட்டு இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்றாங்க இங்க நீதிமன்றத்துல. எங்க எப்படியோ விஜய் பேர் அமைச்சர் பேர்லாம் எப்படி சேர்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஞான சௌந்தரிய வந்து ஒரு ஃபேக்கா வந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிய கட்சியை விட்டு விளக்குறாங்க. ஆன்லைனில் இணைந்தவர் அப்படிங்கிற பேர்ல கட்சியை விட்டு விளக்குறாங்க. கட்சியின் கொள்கை கோட்பாடுக்கு எதிராக செயல்பட்டார். எது கொள்கை எது கோட்பாடு? அடுத்தவன் தாலி அறுத்து லட்சக்கணக்கில் காசை புடுங்கிறது தான் கொள்கைன்னு இருந்துச்சுன்னா அந்த கொள்கைக்கு எதிராக ஞான சௌந்தரி இயங்கினாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா. அதற்கு உடந்தையாக இருந்தது யார்? நீங்க இந்த புஷியானந்த பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதே விவகாரத்தை இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்குது. இந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கலெக்ஷனை கொண்ட கட்சி.
நீங்க எம்எல்ஏ ஆக வேணுமா, எம்எல்ஏ சீட்டு வேணுமா, 1 கோடி 1.5 கோடி இது வேணுமா, அதுனா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பதவி வேணுமா, 12 லட்சம் 12 லட்சம் கேட்டாங்கன்னு சொல்லி திருச்சியை சேர்ந்தவர் வந்து நின்று ஒரு வாசல்ல விழுந்து கிடந்தாரு. அதேதான் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து போராடிட்டு இருக்கும்போது தான் அஜிதாவும் போராடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் விஜய் வந்து அங்க மலேசியால போய் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எதுக்கு? 12 லட்சம் காசு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க கட்சிக்குள்ள பதவிகளை பகிர்ந்து கொள்ளும் போதே காசு அடிச்சவங்க. விஜய் எவ்வளவு கொடூரமான சக்தின்னு பாருங்க. தூய சக்தின்னு சொல்லி சொந்த கட்சிக்காரன்ட்ட காசு கொடுக்கறது, சொந்த கட்சிக்கார பெண்களை இன்னொருவர் சுகிப்பது. இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இவர்கள் வேற எந்த நடவடிக்கையும் கிடையாது. கோர்ட்டுக்கு போனாலும் சரி அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி கேஸ் எடுக்க மாட்டாங்க. இதுதானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. எதை பார்த்தீங்க? சொந்த கட்சிக்குள்ள நடந்த குற்றச்சாட்டுகள் இப்போ வந்து வெளியிலேயே வருது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு பல பெண்கள் இருக்கிறாங்க, அதுவும் வருது. அங்கேயும் கேஸ் கிடையாது, இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆடியோ ஆதாரங்கள் கையில சிக்குது. இந்த நிலைமையில தான் ஞானசௌந்தரியின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதும், ஞானசௌந்தரி வந்து கட்சியிலிருந்து விலக்கப்பட்டதும், எப்படி ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அல்லது உண்மையை வெளியில சொல்லணும்னு வந்த பெண்ணை குற்றவாளியாக்கி வெளியில தள்ளணும் தான் இந்த விஜய் செஞ்சிருக்க சாதனை. எவ்வளவு பெரிய கேவலம்! இந்த நாட்டு மக்கள் மாற்றம்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு படுகொலியில போய் விழுந்துருக்கீங்கன்னு நீங்க பார்க்கணும். இந்த டான்ஸ் ஆடுற நடிகரை நம்பி உங்க வாழ்க்கை இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. நீங்க ஒரு வக்கீல, அரசு வக்கீல கொண்டாந்து ஆடுதிருந்தவனெல்லாம் கொண்டாந்து அரசு வக்கீல் ஆக்கி நீங்க அவனை வந்து பேச வச்சீங்கன்னா அவன் திருட்டுத்தனத்துக்கு ஆதரவா தானே பேசுவான், மக்களுக்கு ஆதரவா பேசுவானா? காசு அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றுக்கு காசை உருவானே. நீ இப்படி இருந்துகிட்டு எப்படி ஊழலை ஒழிப்ப? அவன்லாம் தீய சக்தின்னு சொன்ன, அவன் இப்படி நியமிக்கல. அவன் இந்த மாதிரி சில்லறத்தனமாலாம் பண்ணல. ஆனா இவ்வளவு பக்கா சில்லறத்தனமா நடந்துகிட்டு எப்படி நீங்க தூய சக்தியா இருக்க முடியும்? நாட்டுல லஞ்சமும் ஊழலும் தலைவிரிச்சாடுது. வெறும் 65-70 நாளைக்குள்ள விஜய் செய்த சாதனை இதுதான். சரிங்களா? இதுக்கான ஆதாரம் தான் இந்த ஆடியோ. சரிங்களா? மாநில மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அனீஸ் பேசுகிற அந்த ஆடியோ, அந்த பெண் சொல்லுகிற அந்த வார்த்தையில் இருக்குது. இதுதான் இவர்களுடைய நிர்வாக லட்சணம். பணத்தை எப்படி அடிக்குது அது வெறுமனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம். பொதுவா இது விஜய்க்கு தெரியாது. ஏதோ ஒரு அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படி கிடையாது. இது ஒரு நெட்வொர்க். அவங்க எதுல இருந்து வராங்க? மாவட்ட செயலாளரோ அல்லது செயற்குழு உறுப்பினரோ எதுல இருந்து வராங்கன்னா அவர்களுடைய மக்கள் மன்றம், விஜய் மக்கள் மன்றத்துல இருந்து வராங்க. அந்த நெட்வொர்க் அப்படியே புஷி ஆனந்தினுடைய மேல போய் நிக்குது. அந்த புஷி ஆனந்துக்கு மேல விஜய் இருக்கிறாரு. விஜய் 1 to 1 பேசுவாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, புஷி ஆனந்த் அயோக்கியன், இவரு புனிதன். அப்படி கிடையாது. பக்கத்துல வச்சிருக்கிற ஜெயலலிதா வந்து புனிதரு, சசிகலா தான் தவறு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்களோ அதே மாதிரியான ஒரு வேலை தான் இது. ஜெயலலிதாவின் பாவ மூட்டைகளை ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சசிகலாவை உள்ள தள்ளணும்னா அந்த ஜெயலலிதாவை அக்யூஸ் நம்பர் 1 சொன்னா தான் அப்ப தள்ள முடியும். அதனாலதான் பார்ப்பன அதிகார வர்க்கம் சசிகலாவை உள்ள தள்ளுறதுக்காக ஜெயலலிதாவை 1ன்னு ஒத்துக்கிடுச்சு. செத்ததுக்கு அப்புறம் ஏன் இருக்கும்போது சொல்லி பாரு, சொல்லல. ஆனாலும் இருக்கும் போதுமே ஊழல் ராணியாக வலம் வந்தவர் தான் ஜெயலலிதா. அந்த ஊழல் ராணியின் தொடர்ச்சி தான் ஊழல் ராஜாவாக இன்னைக்கு விஜய் இருக்கிறார். புனித வட்டத்தை மேல வாங்கி வச்சுக்கிட்டு கீழே இருக்கிறவர் மேல அதை சுமத்த முடியாது. நீங்க அதாவது கீழே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஒருபோதும் புஷி ஆனந்தை உங்களால் தொட முடியாது, புஷி ஆனந்த் வந்து விஜயை இயக்குகிறார். அப்படியே கிடையாது. விஜய் நியமித்த ஒரு நிர்வாகி அவர் எல்லாவற்றையும் கலெக்ஷன் பண்ணி மொத்தமா கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாரு. அங்க 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்து லட்சம் கோடி ரூபாயை வந்து அள்ளி வாரி சுருட்டுவதற்கான திட்டத்தோடு வந்தவர் விஜய். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு வந்து எத்தனை நாள் ஆகுதுங்க? ஒரு 65 நாள் 70 நாள் ஆகுது. இந்த 60 3 மாசம் கூட ஆகல முழுசா. இப்ப முதல் 2 மாசத்துக்கான கணக்கு, இப்ப 3 மாசம் முடிஞ்சு 3.5 மாசம் போயிட்டு இருக்குது. முதல் 2 மாசத்துக்கான கணக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய், 2 மாசத்துக்கு 20,800 கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க என்ன இலக்கு வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஒரு வருஷத்துக்கு 1,30,000 20,000 கோடி ரூபாய் இது இலக்கு. 1,20,000 கோடி ரூபாய். கடந்த ஆட்சியில 1 லட்சம் கோடி ரூபாய் வாங்கினுச்சு திராவிட திமுக அரசு இருக்குல்ல. 1 லட்சம் கோடி. இன்னைக்கு 1,20,000 கோடினா என்ன அர்த்தம்னா, ஆமா 20%, அதாவது பெர்சன்டேஜ் அதிகம்.
அது இன்னைக்கு கணக்குக்கு நம்ம 5 வருஷம் முடியும் போது அதான் 1,00,000 கோடி ரூபாயில 20% அதிகமா வாங்குறீங்க. இப்ப அடுத்த வருஷம் நீங்க என்ன வாங்குவீங்க? கூட ஒரு 10 லட்சம், ஒரு 20,000 கோடி வாங்குவீங்க. இப்படியாக அடுத்தடுத்து வாங்குனீங்கன்னா மொத்தமா திமுக விட்டு சென்றதை விட 3 மடங்கு அதிகமா இது பண்ண போறீங்க. 20 லட்சம் கோடி ஆக்கிடுவீங்க. சரி, ரைட்டு. இதெல்லாம் செஞ்சு எதையாவது நிறைவேற்றினீங்களா? திமுக வந்த போது கொரோனா இருந்துச்சு, ரெவன்யூக்கான இதுவே இல்லை, ரெவன்யூ கிராஃப் கீழே கிடந்துச்சு. உங்களுக்கே தெரியும், SGTBயோட கிராஃப் இப்படி கிடந்துச்சு, 3% வளர்ச்சி தலைகீழ கிடந்துச்சு. அதிமுக விட்டுட்டு போனது போது கஜானா காலி மட்டும் இல்ல, மக்கள் வாழ்க்கையே காலி. அவர் உள்ள போய் நின்று களத்துல நின்னாரு. வந்த உடனேயே பிங்க் பஸ்ஸுக்கான கையெழுத்து போடுறாரு, மகளிர் பேருந்துக்கான கையெழுத்து, எல்லாருக்கும் ஃப்ரீ. அதாவது பிங்க் அந்த பஸ்ல நீங்க வந்த உடனே சொன்னீங்க, நான் எல்லா பஸ்லயும் பெண்களுக்கு கொடுப்பேன், நீங்க கொடுத்துட்டீங்களா? பெண்களுக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன், கொடுத்துட்டீங்களா? அவங்க லேட்டா கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க டேட்டா பேஸ் கிடையாது. அவங்க வரும்போது நெருக்கடி, அவங்களுக்கு பல பிரச்சனைகள், அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில பணத்தை ரீட்டைன் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு லேட்டா இருந்துச்சு. யாரு கொடுக்கணுங்கிறது தெரியாது. இன்னைக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு எல்லா டேட்டாவும் இருக்குது. ஆனா குறைச்சிருக்கலாம், 30% குறைச்சிருக்கலாம். அமௌண்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராவா போடுறது, பணத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா போடணும். அப்படி செஞ்சுட்டு நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தா கூட நியாயம். கக்கூச திறக்கிறதுக்கு நீங்க அமைச்சரோட போய் நின்று ஒரு கூட்டமே போறீங்க. கக்கூசுக்கு அந்த அதை கட்டுறதுக்காகிற செலவை விட நீங்க போய் கூட்டம் இறங்கி நின்ற செலவு அதிகம் இல்லையா? அதைத்தானே எல்லாரும் கேட்கறான். சரியா? அது மட்டுமா? இங்க பாருங்க, ரத்தன் பண்டிட் சொன்னாருன்னு சொல்லி அண்ணனுக்கு 10வது மாடியில தலைமைச் செயலகத்துல புது இடம் ஒதுக்கியிருக்காங்க. அதை ரெடி பண்றதுக்கு 80 கோடி ரூபா. இந்த 80 கோடி ரூபாய் அங்க வருது, அந்த 20,800 கோடி ரூபாய் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த பணம் இன்னொன்று, விஜய் காலையில காரை எடுத்துட்டு எங்க இருந்து வரணும்? பனையூர்ல இருந்து இங்க வரணும். 18-19 கிலோமீட்டரு அப் அண்ட் டவுனுக்கு 40 கிலோமீட்டர் வருது. 40 கிலோமீட்டருக்கும் காலையில 7:30 இருந்து நைட்டு மத்தியம் அவர் போற தண்டி 10-11 மணி வரலாம் அங்க போலீஸ் நிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 போலீஸ் நிற்காங்க. நான் பார்த்து பெண்களும் நிற்கிறாங்க. முன்னாடிலாம் அவர் ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு படத்தை பார்த்துட்டு அவருன்னு சொல்லிட்டாரு, பெண்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்கன்னு நான் டிவி பார்த்தேன். இனிமேல் யாரும் அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஆண்கள் மட்டுமே இயற்கை உபாதைகள் எல்லாம் பெண்களால் ஈஸியில கழிக்க முடியல. இன்னொன்று மொத்தமாக குறைச்சிக்காங்க, நான் டிஸ்டன்ஸை குறைக்கிட்டு தான் என்னுடைய மொத்த வண்டி என்னோட எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணாரு. அப்போ காசு கட்டிங் பண்றதுல அதுல பண்ணலாம்ல. இதுக்கு ஆகிற செலவே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல வரும் போல இருக்கு. நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு. இப்படி இருக்கிற போது எப்படி இந்த நாட்டுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுத்து விட முடியும்? ஒண்ணு, காசு கட்டிங்கும் பண்ணல, எக்ஸ்ட்ரா செலவினம் பண்றீங்க. இன்னொன்னு, உங்களுடைய கட்சியை கூட நிர்வகிக்க சரியில்லை. ஊரா போனை போட்டு மிரட்டுறீங்க, காசு கொடுத்து காசு வாங்குறீங்க, கமிஷன் அடிக்கிறீங்க, நேரடியா அது உங்களுக்கு சேருது. அந்த பணம் வரப்போய் தான் நீங்க இப்போ ஒருத்தரை நீங்க கண்டுக்கிடாம உட்காந்து விட்டுட்டுறீங்க. இல்ல, இந்த மிரட்டல்னு சொன்ன உடனே நம்ம அமைச்சர் ஜெகதீஸ்வரி அப்படின்னு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர், அவங்க அவங்களோட ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. அதாவது சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை இந்த அமைச்சர் தான் அதிகாரமற்ற பெண்கள் சக்கையாக பயன்படுத்தப்பட்டு கசக்கி வீசப்படுகிறார்கள். அதிகாரம் உள்ளவர்கள், அதாவது அந்த அம்மா சொன்னது, நான் சொல்றது ராணிப்பேட்டையில அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்னதை சொல்றேன். என்கிட்ட காசு கிடையாது, அதிகாரம் கிடையாது, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஏதாவது கிடைக்கும் பதவி, கட்சிக்குள்ள ஏதாவது ஒண்ணு உள்ள வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன், இப்படி நான் கசக்கிவே கிடக்குறேன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அதிகாரத்துக்கு வந்தவர்கள் யாரு? ராஜபாளைய எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி போனை போட்டு என்னுடைய ஏரியாவுக்குள்ள எப்படி நீங்க வரலாம் அப்படின்ட்டு சாத்தூர் ஒன்றிய செயலாளர் லட்சுமணங்கிறவர் என்ன பண்றாரு, தாலுகா ஆபீஸுக்குள்ள இங்க ராஜபாளையம் ஏரியால தாலுகா ஆபீஸ்ல எல்லாம் போய் லட்டு கொடுக்குறாரு. முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு அவன் எப்படி என் ஏரியாவுக்குள்ள லட்டு கொடுக்கலாம்? இதுதான் அந்த அம்மா பேசுறது. அது மட்டும் இல்ல, அங்க அந்த பேசுறது ஒரு பெரியவர்கிட்ட அங்க இருக்கக்கூடிய வேலை செய்கிற அந்த அவரும் ஒரு ஒன்றிய செயலாளர் தான். அவர் சாத்தூர், அவரு ராஜபாளையம் ஒன்றிய செயலாளர். அவர் பேர் ராஜகுரு. அவருக்கு பெரியவர்கிட்ட பேசுறாரு. அவரு அவரு வயசுல பெரியவர், நிறைய மூப்பு அவர் ரொம்ப வயசானவரா இருக்கிறார். அவர் அம்மாங்கிறாரு. அம்மாங்கிறதாலும் பார்க்கும்போது இங்க ஜெகதீஸ்வரி அந்த ஏரியாவிலேயே குட்டி ஜெயலலிதாவா மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. லெட்டர் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே இந்த அம்மா போன்ல, என்ன லெட்டர் கொடுத்தானா, என்ன லெட்டர் கொடுத்தான் அப்படின்னு கேக்குது. இல்லைங்க, லட்டு கொடுத்தாருங்க. லட்டு கொடுத்தானா? அவன் எப்படி லட்டு கொடுக்கலாம், அவன் எதுக்கு லட்டு கொடுக்குறான்னு சொல்லி கண்ட வாரியா திட்டிட்டு தான்
நீங்க சொன்ன அந்த வார்த்தை சொல்லுது, அவன் இனிமே ஏதாவது பண்ணாம்னா ஜட்டியோட அடிச்சு வெளுத்து போடுவேன்னு சொல்லுது. பார்த்தீங்களா? அதாவது இதுதான் சிங்கப்பெண். அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மமதையில் நீங்க ஜட்டியோட விட்டு அடிச்சு போடுவேன்னு சொல்லுகிற அந்த அதிகாரம். சொந்த கட்சிக்கார மேல என்ன அவ்வளவு போட்டி போறாம கமிஷன் வாங்குறதுல, கலெக்ஷன் வாங்குறதுல, இதெல்லாம் என்னுடைய கை இல்லாமல் அடுத்த உள்ள வந்துடக்கூடாது. அதனால ஏரியாவுக்குள்ள ஏன் ஏரியால நீ ஒண்ணும் வேண்டாங்க, ஏரியாவுக்குள்ள நாய் நுழைஞ்சு. இன்னைக்கு நிலைமை என்னது கேட்டீங்கன்னா, தாவேக்கா நிலைமை. இந்த ஏரியா விட்டு அந்த ஏரியாவுக்கு போனுச்சுன்னா நாய் எப்படி கடிச்சு விளையாடுதோ அது வாழை அடங்கிட்டே போகணும். அங்கோடி போனதுக்கு அப்புறம் அது கெத்த தூக்கிட்டு போவோம். இன்னைக்கு இந்த நாய் அந்த தெருக்குள்ள போக முடியாது. இப்படி அவரவர் ஏரியாவை நாய் பாதுகாத்தது மாதிரி கலெக்ஷனுக்காக, வேற எதுக்காகவும் கிடையாது, கலெக்ஷன் கலெக்ஷன் கலெக்ஷன், பணம் அடிக்கிறதுல இப்படி போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல மக்கள் தாலி வந்துட்டு போது. இதுல ஒருபோதும் அந்த ஆளை ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனா இந்த பேச்சு காட்டுவது என்ன அப்படின்னா அதிகார திமிர். இது இருந்துச்சுன்னா பெண்கள் மகளிர் உரிமை, இதுதான் பார்த்துக்கங்க. அதிகார மமதை இருந்துச்சுன்னா மகளிர் உரிமை எந்த இடத்துக்கு உச்சத்துக்கு போவோம், ஜட்டியை உருவிட்டு அடிக்கிறதுக்கு அளவுக்கு பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அதிகாரம் மற்றவர்கள் இந்த அரசிட்ட கசங்கி ஒரு காகிதத்தை விட மோசமாக கீழே கிடப்பார்கள். இதுதான் இந்த 2 சீனும் காட்டுறது. இதுக்கு மத்தியில சட்டத்தை வளைப்பதற்கு அதுக்கு லஞ்சம், எல்லா பக்கத்துலையும் லஞ்சம், இது எல்லாம் சேர்ந்து கடன். நாடு நாசமாயிட்டு போயிட்டு இருக்கு. இந்த மக்களை ஒருபோதும், நான் சொல்றேன், இந்த ஆட்சியில நீங்க படுகிற அவஸ்தை இருக்கு இல்லையா, இது இப்ப தெரியாது. நீங்க ஒரு ஒரு பிரச்சனையோ ஏதோ வந்துன்னா உடனே தெரியாது. அதோட முடிவு ஒரு 4-5 வருடங்கள் கழிச்சாதான் தெரியும். இந்த விஜய் எவ்வளவு பெரிய வியாதியை, ஒரு பொருளாதார சீரழிவை, ஒரு சமூக சீரழிவை, இது பொருளாதார சீரழிவு மட்டும் கிடையாது, பெண்கள் மேல நடத்துறது என்ன சமூக சீரழிவு. லாலெஸ் கவர்மெண்ட், எந்த லாவும் வேலை செய்யாது, விஜய்க்கு எதிராகவும் வேலை செய்யாது, விஜய் சார்ந்தவர்களுக்கு எதிராக வேலை செய்யாது. இது நீங்க ஆப்கானிஸ்தான் போனீங்கன்னா சட்டமே கிடையாது. சில இடங்கள்லாம் பல நாடுகள் இருக்கு, அங்க எந்த அரசாங்கத்தின் உறுப்பு வேலை செய்யாது. அப்படிப்பட்ட, ஏன் ஆப்கானிஸ்தான் போது நம்ம தான் முதல்ல சொன்னமே, வடநாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்குது, அப்படிப்பட்ட நிலைமைக்கு விஜய் கொண்டு வந்து விட்டார். இங்கு அரசாங்கம் என்பது ஒன்றுமே கிடையாது. இங்கு சிங்கப்பெண்ணாவது நீங்க என்ன பெயர் வச்சாலும் சரி, அந்த படை ஒருபோதும் வேலை செய்யாது. அது விஜயனுடைய கட்சிக்காரர்கள் அவர்கள் செய்கிற அடாவடியை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது. இப்படித்தான் இருக்கிறது நிலைமை. நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க, சமூக பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீங்க, மக்களை அதை பிரச்சலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால், இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.